ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை அன்பு பகுதி 2, 2ஆம் நாள் தொடர்ச்சி. முழுமையாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், விசுவாசிங்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான். நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே முழுமையாக போவோம். முழுமையாக, பொறுமையாக, நிதானமாக கேளுங்கள், பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். இப்பொழுது சிறிய பாடலை பாடுவோம், பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே, அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களோ. அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என்பர்களோ. பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்றுடன் தங்குவார் இந்நூலில் காலமாய். பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்தர் குலாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே. நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை எல்லாம் நடந்து அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாராகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் திக்கட்ட பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு செய்ய கற்பித்த இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. யூதா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
இப்பொழுது ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கான வார்த்தையை நிறைவு செய்யலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. இந்த குணங்கள் உங்களிடம் இருந்தால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்கள் இருமாப்பை நீக்கிவிடுங்கள். உங்கள் பொறாமையை நீக்கிவிடுங்கள். உங்கள் பெருமையை புகழாத இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய கற்பனைகளையும் அவர் உடன்படிக்கையும் தயையும் நான் பின்பற்றி வந்தால் 1000 தலைமுறைக்கும் உண்மை உள்ள தேவன், நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதன்படி நாம் அனைவரிடம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். நாம் வீட்டில் இருக்கும் அனைவரிடம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவோம். நாம் வீட்டு அருகில் உள்ளவரிடம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோம். நாம் வேலையில் இருக்கும் இடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோம். அன்பு அழியாத ஒன்று. வேதாகமத்தில் அன்பை பற்றி தெளிவாக உள்ளது. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உள்ளது. விசுவாசிங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரிடம் ஒப்பு கொடுப்போம். மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள். உங்களது கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்றைக்கான வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.